ரீனாவை தான் லவ் பண்ணுறேன், ரீனாவை தான் லவ் பண்ணுவேன். ஆமாம், ரீனா எனக்கு ரொம்ப முக்கியம்தான். இதை பாரு, அங்கே எமர்ஜென்சி மீட்டிங் போயிட்டு இருக்கு. அங்கே மட்டும் ரீனாவோட வேலைக்கு ஏதாவது பிரச்சனைங்கிற மாதிரி தெரிஞ்சுன்னு வச்சுக்குவேன், அவளை காப்பாத்துறதுக்காக நான் என்ன பண்ணுவேன். உன்னை விட எனக்கு ரீனா தான் முக்கியம், ஞாபகத்தில் வச்சுக்கோ. ரீனா, இங்க பார், நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது, அழாத. அர்ஜுன், ஷுவரா நான் ட்ரிங்க் பண்ணல அர்ஜுன், எனக்கு தெரியாது அர்ஜுன். ரீனாக்கு இந்த வேலை எவ்வளவு முக்கியம், ஆனா அவ எதுக்காக இந்த வேலையை சூஸ் பண்ணான்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியும். இங்க இருக்க எல்லாருக்குமே அவ சப்போர்ட்டிவா தான் இருந்திருக்கா. எங்களுக்கு, அர்ஜுன் ப்ரோக்கு, ஏன் உங்களுக்கு கூட என்ன பிரச்சனைனாலும் அவன் நமக்காக நின்றுருக்கான் மேம். ரைட் மேம், பட் என்ன ஆனாலும் நம்ம ரீனா விட்டுறக்கூடாது. அங்க ரீனாவால நடந்த எதுவுமே ரீனாக்கு தெரிஞ்சு நடக்கல. ஆனா நீங்க ரீனா கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்காம அவளை டிஸ்மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு மேம். இங்க நடந்த பிரச்சனைக்கு காரணம் ரீனா இல்ல, மானசம். இன்னைக்கு பார்ட்டியில் ரீனாக்கு தெரியாம ரீனாவோட மாக்டெயில அக்குகளை மிக்ஸ் பண்ணது மானசா தான். மானசா ஏன் இதை பண்ணும்? உங்களுக்கு ரீனாக்கு உள்ள ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும் தான் மானசா அதை பண்ணா. மானசா உங்களுக்கு இது சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. மானசா என் அக்கா. இந்த ஹாஸ்பிட்டல்ல லீக் ஆனது காரணம் தேஜு இல்லை, நான் தான். ஆல்ரெடி தேஜுவை என்னால இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு தூக்கியிருக்கீங்க. லக்கிலி அவளுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைச்சா திருப்பி வந்துட்டா. என்னோட இன்னொரு ஃப்ரெண்டும் என்னால் சஃபர் ஆகிறத பார்த்துட்டு இருக்க முடியல. தேஜு மாதிரி ரீனாவும் சஃபர் ஆகக்கூடாதுன்னு தான் நான் இல்லை உண்மையை சொன்னேன். இட்ஸ் ஓகே. நமக்கிட்ட டைம் இல்லை அர்ஜுன், லேட் ஆகிட்டே போகுது, முடியாது அர்ஜுன். ஏதாவது ஒரு இடத்துல வேணான்னு சொல்லணும்னு திரும்பி பார்த்தேன். அட்லீஸ்ட் வேணாம். நீ அந்த மீட்டிங்ல ரீனாவை டிஸ்மிஸ் பண்றேன்னு சொன்னப்போ உன்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம ரீனா சஃபர் ஆகக்கூடாதுன்னு நல்ல, அது எனக்கு பிடிச்சிருந்தது.